அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஹத் மலை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஹது மலை நம்மை நேசிக்கிறது. அந்த உஹது மலையை நாம் நேசிக்கின்றோம். இந்த செய்தி ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 1481 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதமான மதீனா நகரில் ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த உஹது மலை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மீக சின்னமாக அமைய பெற்றிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இந்த மலையை நேசித்ததும், இந்த மலை நம்மை நேசிக்கிறது என்று சொல்வதில் இருந்து இந்த மலையினுடைய உயிரோட்டமான அந்த நேசத்தை நாம் பார்க்க முடிகின்றது. உலக வரலாற்றிலேயே ஒரு மலை தன்னுடைய தூதரை நேசித்த செய்திகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது இந்த ஒரு மலை குறித்து தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மலையில்தான் உஹது என்ற தற்காப்பு யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்தில் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சுமார் 70 பேர் வீரமரணம் அடைந்து வீர தியாகிகளாக ஆனார்கள். இந்த 70 நபர்களுடைய அடக்கஸ்தலமும் இந்த மலையடிவாரத்தில் அமைய பெற்றிருக்கிறது. அம்பு எய்தவர்கள் மலை என்றும் இந்த மலைக்கு இன்னொரு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த மலை கடல் வட்டத்திலே இருந்து சுமார் 1077 மீட்டர், அதாவது 3533 அடி உயரமும் சுமார் 7.5 கிலோமீட்டர் நீளமும் கொண்டது என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற மலைகளிலே இருந்து இந்த உஹது மலை தனித்துவமாக அமைந்திருக்கிறது. சிவப்பு கிரானைடு, அடர் பச்சை மற்றும் கருப்பு நிற பாறைகள் கொண்டு இந்த மலையினுடைய தோற்றத்தை பார்க்க முடிகிறது. இந்த மலை வீர தியாகிகளுக்கு ஒரு அடையாளப்படுத்தும் மலையாக அமைய பெற்றது. இந்த மலையின் மீது ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மேலே ஏறி நின்றபோது அந்த மலை ஒரு விதமான அதிர்வை வெளிப்படுத்தியது. அந்த மலை தழும்பியது, அசைந்து கொடுத்தது. அந்த வேளையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஹதே, ஏன் அசைந்து கொடுக்கிறாய்? உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். சித்தீக் என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிக்கும். ஷஹீதுகள் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இந்த இருவரை குறித்தும் இப்படி சொன்னார்கள். பின்வரும் காலத்தில் இவர்கள் வீரமரணம் அடைவார்கள், ஷஹீத் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்ற முன்னறிவிப்பையும் சொல்லி அந்த மலையை அசுவாசப்படுத்தினார்கள். அந்த மலை சமாதானமானது என்கின்ற செய்தியையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் நேசித்த அந்த மலையை நாமும் நேசிப்போம்.
அல்லாஹ் அந்த மலையினுடைய நேசத்தை நமக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.